சிலுவைநாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ளாக மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஒரு சந்தி காலத்தில் இந்த மார்ச் 18ஆம் நாள் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில். ஆமென். ஜெபிப்போம். சிலுவையில் எங்களுக்காக தொங்கி ஜீவனை விட்டு மரித்தெழுந்து பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவரே, தூயாதி தூயவரே, வார்த்தையினாலும் சாக்கிரமத்தினாலும் எங்களை வழிநடத்துகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மகிழ்வான காலை வேளையில் ஆண்டவரே எங்களை ஜீவனோடு எழுப்பி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கவும் கேட்கவும் ஜெபிக்கவும் பாடவும் ஆண்டவரே நீர் கொடுத்து இந்த வாய்ப்பு காய்ச்சோம். நாளிலும் உடைய இறை வார்த்தை ஆசிர்வதியும் அடியனை மறைத்து நீர் பேசும். அடியனையும் அன்பர் சாரும் சக சாரும் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் உடைய இறை ஆசிரியர்களை தந்து இந்த ஒரு சந்தி காலத்தில் உம்முடைய சிலுவைக்கு நேராக எங்கள் வாழ்வு அமைய கர்த்தர் கிருபை தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காலை வேளையில் 239வது பாடலாகிய மரித்தாரே கிறிஸ்தேசு உனக்காக பாவி என்ற அழகான ஒரு பாடலை சாரோடு இணைந்து பாடுவோம். 239 மரித்தாரே கிறிஸ்தேசு.
சிலுவைநாதர் இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது ரோமையர் 6ஆம் அதிகாரம். ரோமர் 6. பாவத்தை விட்டு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்தல். பாவத்தை விட்டு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்தல், பாவத்திலிருந்து விடுதலை மற்றும் கிறிஸ்துவில் புது வாழ்வு என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். பாவத்தின் அடிமைதனமா, நீதியின் அடிமைதனமா? கிறிஸ்துவ வாழ்வு என்பது வெறும் மன்னிப்பை பெறுவது மட்டுமல்ல, அது ஒரு மாற்றப்பட்ட வாழ்வு. நாம் கிருபையின் கீழ் இருப்பதால் தொடர்ந்து பாவம் செய்யலாமா என்ற கேள்விக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தில் ஆழமான விளக்கத்தை தருகின்றார். முதல் 11 வசனங்கள்ல பாவத்திற்கு மரித்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது அப்படியானால் என்ன சொல்லுவோம்? அருள் பெருகுவதற்காக நாம் பாவத்தில் நிலைத்திருக்கலாமா? ஒருபோதும் கூடாது, இல்லையா? பாவத்தை பொறுத்த மட்டில் செத்துவிட்ட நாம் எவ்வாறு தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ முடியும்? திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சி மிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். மன தேவ பிள்ளைகளே, கிருபை என்பது பாவத்தில் இருக்கின்ற மனிதனுக்கு தரக்கூடியது. அதான் நீங்க பவுல் விளக்குகிறார். அதனால தொடர்ந்து ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கலாமா என்று சொன்னால் இல்லை. கிருபையை பெற்ற பின்பு அவன் வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாய் பாவத்திற்கு செத்து அவன் நீதிக்கு உயிர் தெழுகிறான். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவன் எப்பொழுது இயேசுவுக்குள்ளாய் ஞானஸ்நானம் பெறுகிறானோ அப்பொழுதே அவன் ஆண்டவருக்குள்ளாய் மரிக்கிறான். ஞானஸ்நானம் என்பது நாம் மரித்து பிழைக்கின்றோம், கிறிஸ்துவுக்குள் மரித்து பிழைக்கின்றோம். அதான் சொல்றார். அவர் இறந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம், அவர் உயிர்த்தெழுந்தது போலவே நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். நாம் இனிமேல் பாவத்துக்கு அடிமைகளாக இராதபடி நம்முடைய பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. இவ்வாறு பாவத்திற்கு உட்பட்டிருந்த நாம் இயல்பு அழிந்து போகும், இது நமக்கு தெரியும். ஏனெனில் இறந்தோர் பாவத்து நின்று விடுதலை பெற்று விட்டனர் அன்றோ? கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இறந்தார், பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்போது அவர் வாழ்கிறார், அவர் கடவுளுக்காகவே வாழ்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஞானஸ்நானம் என்பது நம்முடைய வாழ்வின் இரு கரைகளாகிய பிறப்பையும் மரணத்தையும் நமக்கு குறிக்கிறது. அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காய் வாழ்கிறவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். அப்போ கிறிஸ்துவோடு நாம் இணைக்கப்பட்டிருப்பதின் அடையாளமே ஞானஸ்நானம். பழைய மனுஷன் சிலுவையில், கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது நமது பழைய சுபாவமும் அவரோடு மரிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டது. புதிய ஜீவன் அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் புதிய ஜீவனுள்ளவர்களாய் நடக்கும்படி அவரோடு கூட எழுப்பப்பட்டிருக்கிறோம். நாம் பாவத்திற்கு மரித்தவர்கள் என்றும் கடவுளுக்கென்று பிழைத்திருக்கிறோம் என்றும் நாமே எண்ணிக்கொள்ள வேண்டும். அதான் அந்த முதல் பகுதியில் பார்க்கிறோம். 2வது பகுதி 12 முதல் 14 பார்த்தோன்னு சொன்னா, ஆகவே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாய் பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். ரொம்ப அழகா சொல்லப்பார். பாவம் சட்டத்திற்கு உட்பட்டது. ஆனா ஒருவன் கிருபையில் இருந்து இயேசுக்குள்ளாய் வருகிற போது அவன் சட்டத்துக்கு உட்பட்டவன் அல்ல, கிருபைக்கு உட்பட்டவன் என்பதை அழகா சொல்றார். விடுதலை என்பது ஒரு செயல்முறை, இட் இஸ் ஆக்ஷன். பாவம் உங்கள் சரீரத்தில் இனி ஆளுகை செய்யக்கூடாது. நமது அவயங்களை, கண், கை, நாவு, சிந்தை
இதெல்லாம் அநீதியின் பாவத்தில் ஒப்பு கொடாம நீதியின் ஆயுதங்களாக கடவுளுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள விடாது என்று ஆண்டவர் சொல்றார். அடுத்தது பார்க்கிறோம், கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறி. அதனால் என்ன, சட்டத்துக்கு உட்பட்டவர்களா இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஒருபோதும் கூடாது. எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். முன்பு பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள். பாவத்து நின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாயிருக்கிறீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. நீங்கள் வலுவற்றவர்கள் என்பதை மனதிற்கொண்டு எளிய முறையில் பேசுகிறேன். முன்பு கட்டுப்பாடற்ற வாழ்வுக்கு வழிவகுக்கும் கெட்ட நடத்தைக்கும் நெறிகேட்டிற்கும் உங்கள் உறுப்புகளை நீங்கள் அடிமையாக்கி இருந்தீர்கள். அதுபோலவே இப்பொழுது தூய வாழ்வுக்கு வழிவகுக்கும் ஏற்புடைய செயல்களுக்கு உங்கள் உறுப்புகளை அடிமையாக்குங்கள். நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாக இருந்தபோது கடவுளுக்கு ஏற்புடையவற்றை செய்ய கடமைப்பட்டு இருக்கவில்லை. அப்போது நீங்கள் செய்த செயல்களை எண்ணி இப்போது நீங்களே வெட்கப்படுகிறீர்கள். அவற்றால் நீங்கள் கண்ட பயன் யாது? அவற்றின் முடிவு சாவு அல்லவா? ஆனால் இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்று கடவுளுக்கு அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். இதனால் நீங்கள் காணும் பயன் தூய வாழ்வு, இதன் முடிவு நிலை வாழ்வு. பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாய் கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம்முடைய ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் வாழ்வு நிலை வாழ்வு. ரொம்ப அழகா சொல்றார் பாருங்க. நம்ம பாவத்திற்கு கீழே இருந்த போது, நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்ததுனால தீர்ப்புக்கு உட்பட்டு இருந்தோம். தீர்ப்பு என்பது நம்மளை அடிமைப்படுத்தும் இல்லையா? ஆனால் கிருபைக்கு உட்பட்டிருந்து இயேசுக்குள்ளாய் வாழும்போது இயேசுவின் பிள்ளைகளாக நம்ம வாழ்றோம். அதான் சொன்ன பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இல்லையா? சுதந்திரம் என்பது எதை வேண்டுமானாலும் செய்வது அல்ல, சரியானதை தெரிந்தெடுத்து செய்வது. நீங்கள் யாருக்கு கீழ்ப்படியே ஒப்பு கொடுக்கிறீர்களோ அவருக்கே அடிமைகளாக இருக்கிறீர்கள். பாவத்திற்கு அடிமையானால் முடிவு மரணம், நீதிக்கு அடிமையானால் முடிவு நித்திய ஜீவன். முன்னே நீங்கள் அசுத்தத்திற்கு அடிமைகளாக இருந்தீர்கள், இப்பொழுதோ மனப்பூர்வமாய் கடவுளுடைய உபதேசத்திற்கு தலை வணங்கி நீதிக்கு அடிமையாக இருக்கிறீர்கள் இல்லையா? இதனுடைய இறுதி விளைவு என்ன? இந்த அதிகாரத்தின் சுருக்கம் என்னன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் கொடுக்கும் கூலி மரணம். இது ஆவிக்குரிய மற்றும் அழிவை, நித்திய அழிவை நமக்கு காண்பிக்கிறது. கடவுளுடைய ஈவு என்ன? தகுதியே இல்லாத நமக்கு கடவுள் தர்மி ஈவு இலவச வரம் நித்திய ஜீவன். இது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல். அவரை அடித்தாங்க, சிலுவையில அவரை கேலி செய்தாங்க, கிண்டல் பண்ணாங்க, தலையில கொட்டினாங்க, தலையில முள்முடி, இரு கைகளில ஆணி, கால்களில ஆணி, விழாவில ஈட்டி குத்தினாங்க, தண்ணி தராம இருந்தாங்க. இதெல்லாம் அவருடைய பாடு நமக்கு அவரு ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறது. அதனால அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் இன்றைக்கு அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள். ஏனென்றால் நம் வாழ்வில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இன்று உங்கள் அவயங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது இல்லையா? பாவத்தின் கட்டுப்பாட்டிலா, பிசாசின் கட்டுப்பாட்டிலா? அவருடைய பாவத்தின் ஆளுகை உதறவிட்டு கிறிஸ்துவின் நீதியின் ஆளுகைக்குள் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். அதான் ஆண்டவர் நமக்கு இந்த அருமையான பகுதியில சொல்றார். அப்போ சில ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்கும்போது கலாத்தியர் 2:19 வாசிக்கிறோம். கடவுளுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. 1 பேதுரு 2:24 பார்க்கிறோம். நாம் பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல கொலேசியர் 2:12 ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அவரோடு கூட எழுந்தவர்களாய் இருக்கிறீர்களே இல்லையா? கலாத்தியர் 3:27 ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் யாவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்களே. பழைய மனுஷன் புதிய வாழ்க்கை என்று சொல்லும்போது எபேசியர் 4:22-24 பார்க்கிறோம். முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5:17 பார்க்கிறோம். இப்படிக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவள் எல்லாம் ஒளிந்து போயின. பாவம் நம்மை ஆளக்கூடாது என்பதற்கு நான் பார்க்கும்போது ரோமர் 12:1 பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் கடவுளுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. யாக்கோபு 4:7 பார்க்கிறோம். ஆகையால் கடவுளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இல்லையா? ஆதியாகமம் 2:17 பார்க்கிறோம். நீங்கள் பாவம் செய்தனால சாகவே சாவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கின்ற
அந்த அதே நேரத்தில் வாக்கு தத்துவத்தையும் கொடுக்குறாரு. 2:15 உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன் என்று சொல்லி இல்லையா. அது குதிகாலை கொத்தும் நீ அதன் தலையை நசுக்குவாய். யோவான் 3:36 பார்க்கிறோம், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்து ஆண்டவருக்குள்ளாய் வாழ்ந்து நம்முடைய கை கால் அவயங்கள் எல்லாம் ஆண்டவருக்குள்ளாய் பிழைத்திருக்கும்படி அவருடைய பிள்ளைகளாய் வாழணும். நம்ம மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு பொய் சொல்லக்கூடாது இல்லையா, தப்பு பண்ணக்கூடாது, இந்த கை கால்களை நல்லது செய்யணும். அழகான ஒரு பாடல் இருக்குது, நடக்க சொல்லித்தார் இயேசுவே நடக்க சொல்லித்தார், இரு சீறு கண்கள் இயேசுவை பார்க்க, இரு சீறு காதுகள் அவர் வார்த்தை கேட்க, இரு சீறு கைகள் அவர் பணி செய்ய, இரு சீறு கால்கள் அவர் நடத்தை அவர் பாதையில நடக்க, ஒரு சின்ன நாவு அவர் வார்த்தை பேச என்று சொல்லி அழகான பாடல் இருக்கு. அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து இயேசுவின் பாதையில நடக்கும்படியாய் கடவுள் நம்ம அழைக்கிறார். அப்படிப்பட்ட இறை வாழ்வு இந்த ஒரு சந்தி காலத்துல சிலுவைக்கு நேராய் வாழ தூய ஆவியானவர் நம்மை வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற அன்பின் பரலோக பிதாவே, எங்களுக்காக குமாரனாக கிறிஸ்துவை தந்தவரை ஸ்தோத்திரிக்கிறோம். நாளில் கேட்ட வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி நான் நடந்து கொள்ள எங்களுக்கு ஒத்தாசை தாரும், பரிசுத்த ஆவியை தாரும். அவசர ஜபமாக நேரத்தில் இஸ்ரேல் ஈரான் போர் மிக கடுமையாக ஆண்டவரே ஒரு உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. நிறைய ஆண்டவரே மக்கள் கொத்து கொத்தாய் மடிந்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய இழப்புகள். இதனால உலகத்திற்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல். இந்த பெட்ரோலியம் கேஸ் இதெல்லாம் இல்லாதபடி ஆண்டவரே மிக கடுமையான சூழ்நிலை நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். கண்ணோக்கி பாரும். சீக்கிரமாக இரு தலைவரிடத்தில் நீர் பேசுவதை நிறுத்தும். அதே போல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் மேலே குண்டு போடுறதுனால 400 ஆடவர் அப்பாவி மக்கள் மருத்துவமனையில் குழந்தைகள் பெண்கள் இறந்து போயிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தீவிரவாத சிந்தனையிலிருந்து அந்த மக்களை எல்லாம் நீர் விடுவித்தார்களும் அவர்களும் உட்கார்ந்து பேசி ஆண்டவர் தீர்வுக்கு வரட்டும். ஆண்டவர் இன்னைக்கு எல்லா மக்களும் போரை நோக்கி போனால் உலகம் இருக்காது, உலகம் முழுக்க சுடுகாடாய் மாறி போக ஆண்டவர் தயவு கூர்ந்து நாங்கள் இந்த காரியங்களுக்காக ஜபிக்கிறோம். சீக்கிரமாய் போர்களை நிறுத்த எங்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, இந்த கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் காப்பாற்றி அருள வேண்டும் என்று கெஞ்சியம் கொண்டாடுறோம். ஆண்டவரே இந்த நேரத்தில் இன்னொரு அவசர ஜபமாக என்னுடைய 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜபிக்கிறோம். தேர்வு எழுதி கொண்டிருக்கிறார்கள். நல்லபடியில் தேர்வு எழுதி வெற்றி பெற கிருபைத்தார். அடியனுடைய மகனும் கூட எழுதி கொண்டிருக்கிறான், அவனுக்கு வெற்றி தாரும். அடியனுடைய பாபனப்பள்ளி போதகோட்டத்தில் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். நாளில் இந்த ஊழியத்தில் எங்கள் ஓட்டுக்கிற அன்பர் சாரியம் ஏஜக்காவே, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மரியாதையும் என்னுடைய அன்புக்குரிய சாக்கு சாரி டீச்சரையும் அடியனையும் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தையும் ஆண்டவரை அடியன் பணியாற்றுகிற பாவன பிள்ளையும் இன்னொரு வடகரை மேல்சானம்பு திருச்சபைகள் குடும்பங்கள் யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தும் தேவையில்லை சந்திய ராஜா. நாங்கள் சார்ந்திருக்கிற இந்திய சுவிசேஷ திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், வேதஸ்தாமத்தை திறக்க முடியாது ஜபிக்கிறோம். ஆவூர் சபை நிர்வாகிகளுக்காக, ILC நிர்வாகிகளுக்காக ஜபிக்கிறோம். காத்திரணும். இந்திய தேசத்திற்காக ஜபிக்கிறோம். ஜாதி மதம் இனம் மொழி வேதமின்றி ஒற்றுமையான வாழ கிருபை தாரு. இல்லை ஆட்சி செய்கிற தலைவர்களாகிய ஜனாதிபதி பிரதமர் அமைச்சரவைக்காகவும் அப்படியே தமிழ்நாட்டின் ஆண்டவரே இதோ நேரத்தில் முதல்வர் ஆண்டவரே இல்லை என்றாலும் கூட தலைமைத்துவத்தில் இருக்கிற தலைவர்கள் இந்த தொடர்ந்து எலெக்ஷன் நடக்க போது ஒரு நல்ல தலைவரை ஆண்டவரே, ஜாதி மதம் இனம் மொழி பேதமின்றி ஆண்டவரே எங்களுக்கு நல்ல தலைவரை, மக்களை நேசிக்கிற தலைவரை, மக்களுக்கு நல்ல செய்கிற தலைவரை எங்களுக்கு தர வேண்டுமா நான் ஜபிக்கிறோம். தொடர்ந்து உலக நாடுகளுக்கு ஜபிக்கணும். போர்கள், பதற்றங்கள், இயற்கை பேரிடர்கள் எல்லா சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவர் நீர் கிருபைத்தார். எல்லா இடத்துல இருக்கின்ற கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனைகள் சிறப்பாக செயல்படவும், குறிப்பாக இந்த போர்க்காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு எல்லா மக்களும் உதவி செய்ய என் தேவன் கிருபைத்தார். இந்திய தேசத்தில் இருக்கிற திருச்சபைகளுக்காய் ஆண்டவரே எல்லா சபைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை காத்தருளும். ஊழியங்களை செய்கிற மக்கள் ஆண்டவர் மிஷினரி, ஜெம்ஸ் மிஷினரி, FMBB மிஷினரி, இப்படி பாஸ்டர்ஸ், ஆண்டவர் ஊழியக்காரிகள் எல்லாரையும் காத்தல வேண்டுமா ஜபிக்கும். இந்த நேரத்தில் இந்த நாளின் பணிக்கு போகிறவர்கள் வருகிறவர்கள் ஆண்டவர் எல்லாரையும் காத்தருளும். பலவீனங்கள் கஷ்டங்கள் உண்டு. ஆண்டவர் படுக்கையில் இருக்கிற அப்படியே DSP சாருக்காக, DSP சாருக்காக, அப்படியே நிக்சன் ஐயருக்காக, அப்படியே அன்புக்குரிய லூக் பிரேம் சிங்காக ஜபிக்கிறோம். மெர்லின் கார்த்திகாக ஜபிக்கிறோம். பலவீனங்கள் உண்டு, எல்லாவற்றையும் மாற்றி என் தேவன் தாமே நீர் கிருபையினால் இறக்கத்தினாலும் அவளை முடிசூட்டி பாதுகாத்தல் வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இந்த கிருபை எங்களோடு இந்த ஆபத்து விபத்து நாசமோசங்களும் வியாதிகளும் குறிப்பாக இந்த வெயிலின் உஷ்ணம் எங்களை தாக்காதபடி காத்தல் வேண்டுமா ஜபிக்கிறோம். எல்லாரையும் உடைய நிழலில் ஆண்டவர் தாங்க முடியாது நான் ஜபிக்கிறோம். பெரியவர் பெரிய காரியங்கள் எங்களுக்கு செய்யும். எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இரட்சகராக இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சிலுவை நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பு, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய கூட தங்கியிருப்பதாக. ஆமென். God bless you. ஸ்தோத்திரம்.